அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினமொரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஊழ். ஆங்கிலத்துல ஃபேட்ன்னு சொல்லுவாங்க, விதின்னு சொல்லுவாங்க. குறள்: நன்றாங்கால் நல்லாவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற் படுவது எவன். குறள் எண் 379. குறளின் விளக்கம்: நமக்கு நன்மை வரும்போது மகிழ்வது போல் நமக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை கண்டு வருந்துவது ஏன் என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் சரியாக வரும். அதனை இன்பம் வரும்போது மகிழ்வதும், துன்பம் வரும்போது அதனை கண்டு துவண்டி வருந்துவது ஏன் என்கிறார். அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. ஊழ் என்ற அதிகாரத்துல நமக்கு இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் ஒரே நிலையாக கருதி கொண்டு அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்கிறார். அழகா பார்த்தோம்னா, விவசாயத்துல பயிர் நடும்போது நாம் அதை மகிழ்வதும், அதை அறுவடை பண்ணும்போது அது செலவை கண்டு துவண்டு வருந்துவதை போல் இருக்கும் என்கிறார். ஆகையால நமக்கு இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதனை எதிர்கொண்டு சமமாக வெற்றி பெற வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இக்குறளை பின்பற்றி நாம் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதனை எதிர்கொண்டு ஏற்போம். மீண்டும் திருக்குறள்: நன்றாங்கால் நல்லாவாய் காண்பவர் அன்றாங்கால் அல்லற் படுவது எவன். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.